Hey guys, POCO side ல இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா POCO F2. ஸோ இதுக்கு முன்னாடி மாடலான POCO F1 பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ லான்ச் பண்ணப்போ ஒரு 21 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர்ன்ற ஒரு நேமோட வந்து இந்த POCO F1 லான்ச் ஆச்சு. அண்ட் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஹிட்டான மாடலாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த உடைய சக்ஸஸர் மாடலான POCO F2 வந்து எப்போ இந்தியாவில் வரும், எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் எழுப்பிட்டே இருந்தாங்க. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் இன்னும் அதோட எக்ஸாக்டான லான்ச் வந்து இன்னமும் தெரிய வரல. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 1 month கிட்ட இந்த POCO F2 பற்றின நிறைய லீக்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அதில் என்னென்ன மாதிரியான லீக்ஸ் இருக்க போகுது, இந்த POCO F2ல என்ன மாதிரியான ப்ராசர் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி கேமரா இருக்க போகுது, என்ன மாதிரி டிஸ்பிளே இருக்க போகுது, ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் எந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி போயிட்டு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக போடுற வீடியோஸ் மட்டும் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. ப்ளஸ் இந்த சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த POCO F2 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி நிறைய லீக்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் போக்கோவுடைய அஃபிஷியல் சைட்லேயும் அந்த POCO F2ன்ற நேமை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கூடிய சீக்கிரம் POCO F2 கன்ஃபார்மாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இது என்ன மொபைலில் லான்ச் ஆக போகுது, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாடல் வந்து கொண்டு வர போகிறாங்களா இல்லை ரீபிராண்டட் வெர்ஷனாக வரப்போதான்றது டவுட்டாகவே இருக்குது. பட் இப்போது February 25 பார்த்தீங்கன்னா சைனாவில் Redmi k40 அண்ட் Redmi k40 Pro இந்த 2 மாடல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த Redmi k40 வேணால் ரீபிராண்ட் பண்ணி POCO F2வா இந்தியாவில் கொண்டு வரலான்ற மாதிரி இப்போதைக்கு நிறைய லீக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த POCO F2 பற்றின லீக்ஸில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த Redmi k40ல கொடுத்துருக்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு நம்மளால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த Redmi k40 ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த POCO F2 எந்த மாதிரி வரும்ன்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த Redmi k40 பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே சைட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அண்ட் இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக POCO அண்ட் ரெட்மியில் வந்து IPS LCD டிஸ்பிளே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப இதில் வந்து புதுசாக AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த Redmi k40ல AMOLED டிஸ்பிளேயோட வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த POCO F2லையும் சேம் இதே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வருன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து லீக்ஸில் நம்மளால பார்க்க முடியுது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல AMOLED டிஸ்பிளேயோட ஒரு POCO மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் இதோடைய ப்ராசர், ஸோ அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் POCO F1 ஹிட் ஆனதுக்கு ரீசனே அதோடைய ப்ராசர் தான். ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட்டை ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர்ன்ற ஒரு நேமில் ஒரு 21-22,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர்ன்ற ப்ராசஸ் எல்லாம் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப இந்த Redmi k40ல என்ன ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட நியூ ஃபிளாக்ஷிப் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சிப்செட் தான் POCO F2லையும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து லீக்ஸில் ஸ்னாப்ட்ராகன் 870ல லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்தது. பட் மேக்ஸிமம் 870ல வாய்ப்பு இல்லை. மேபி வந்துச்சுன்னா இதே k40ல கொடுத்துருக்க அந்த ஸ்னாப்ட்ராகன் 888ல தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. தென் கேமரா சைட்னு பார்க்குறப்ப Redmi k40ல பேக் சைடில் 64 மெகாபிக்சலில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சல் அப்படி இல்லைனா 25+5 மெகாபிக்சலில் இந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பேக் சைட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் கேமரா என்னன்றது தெரியல. தென் இதுக்கு அடுத்த மாடலான Redmi k40 Proல பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சலில் பேக் சைடில் கேமரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே POCO F2 லீக்ஸில் பார்க்குறப்ப சேம் அதே மாதிரி தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. POCO F2ல மேபி 108 மெகாபிக்சலில் கேமரா செட்டப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் இதோடைய பேட்டரி செட்டப்னு பார்க்குறப்ப 4520 mAh பேட்டரி இருக்க மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க Redmi k40ல. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் அடாப்டரும் வந்து கொடுத்துறன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சேம் அதே செட்டப் தான் POCO F2வும் அதிகபட்சம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி Redmi k40 பிரைசிங், ஸோ அதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ஒரு சைனால இந்த மொபைல் என்ன பிரைசிங்ல வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000, 24,000, 25,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்த Redmi k40 வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த மாடல் அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வரப்போ POCO F2ன்ற நேமை சேஞ்ச் பண்ணி வேணா ஒரு 27,000ல லான்ச் ஆகலாம். அப்படி இல்லைனா இந்த Redmi k40 அதே நேம்ல இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ பார்த்தா இந்த லீக்கட் ஸ்பெசிஃபிகேஷன்ல POCO F2 லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED டிஸ்பிளே அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர், ஸோ இது எல்லாமே சேர்த்து
பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 25,000ல இல்ல ஒரு 27,000ல லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு வேற லெவல் மொபைலா இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இதோட அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தின அஃபிஷியல் வீடியோ மேக் பண்ணி போடலாம். அஃபிஷியலா என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன் ப்ளஸ் டெக் நியூஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.